வழங்குவதற்கான விருதுகளில் முதல் ஆளுமை விருது பெற்ற அல்லாமா அமானி ஹசரத் அவர்களின் பெயரால் தமிழ் அரபு மொழி ஒப்பாய்வு வல்லுநருக்கான விருதை பெற்ற நமது ஷேகுல் ஜாமியா மரியாதைக்குரிய நஜ்முல் மில்லத் நூருல் அமீன் ஹசரத் கிபடா அவர்களுக்கு லால்பேட்டை ஜாமியா மண்டோல் அன்வார் அரபு கல்லூரி நிர்வாக குழுவின் சார்பில் அதன் தலைவர் ஏஎம்எஃப் முகமது சாதிக் அவர்களும் செயலாளர் ஹாஜி கே அமானுல்லா அவர்களும் சால்வை அளித்து வாழ்த்துகிறார்கள். அடுத்ததாக லால்பேட்டை பேரூராட்சி மன்றத்தின் சார்பில் அதன் தலைவர் எஸ்.ஏ. முகமது ஹாரிஸ் அவர்களும் துணைத் தலைவர் ஜே. அன்வர் சதாத் அவர்களும் ஷேகுல் ஜாமியா அவர்களை சால்வை அளித்து வாழ்த்துகிறார்கள். அரபியில் சொல்லுவார்கள். பன்னுள் ஆசிரியராகவும் பன்முகத்தன்மை கொண்ட நமது ஷேகுல் ஜாமியா அவர்களுக்கு அங்கு வழங்கப்பட்ட விருதை வாழ்த்தும் விதத்திலே இந்த சிறப்பானது மஜ்லிஸிலே லால்பேட்டை ஜாமியா மண்டோல் அன்வார் நிர்வாகத்தின் சார்பிலும் நமது லால்பேட்டை பேரூராட்சி மன்றத்தின் சார்பிலும் வாழ்த்தி சால்வை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட விருதினை அதை வாழ்த்தி வரவேற்று என்னை கண்ணியப்படுத்திய ஜாமியா மண்டோல் அவருடைய நிர்வாகத்திற்கும் லால்பேட்டை பேரூராட்சி மன்றத்தின் தலைவர் உதவி தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லால்பேட்டை இமாம் புகாரி ஸ்கூல் சார்பாக அதன் நிறுவனர் மௌலவி முகமது அன்சாரி அவர்களால் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட தப்சீர் ஷாராவி என்ற நூலை ஜாமியாவின் ஹிஃபுல் ஆசிரியர் மௌலவி ஹாஃபிஸ் ஃபைசுல் அமீன் அவர்கள் வழங்குகின்றார். அதை போன்று அபுதாபியில் இயங்கி வரும் சன் ஸ்கை ரெண்டியா கார் நிறுவனர் லால்பேட்டை யாசிர் அரபாத் அலி அவர்களின் தந்தை இரவு அபாத்தாகிவிட்டார்கள். அவர்தான் இந்த பரிசை கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னித்தல்வானாக. அந்த யாசிர் அரபாத்தின் சார்பாக அவருடைய மாமனார் அப்துல் ரஷீத் அவர்கள் 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கிஃப்டாக அன்பளிப்பாக வழங்குகின்றார். அப்துல் ரஷீத் என்கிறார். அப்துல் ரஷீத் இல்லையா? நீங்கள் யாராவது கொடு சலாமத்தில் சேர்த்து கொடு. JMA பாசறை மம்பைகள் மௌலவி ஹாஃபிஸ் மதர்ஷா இருக்காரா? அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறது.
எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நிறைவான முறையில் இந்த விழாவை நமக்கு அல்லாஹ் நடத்தி கொடுத்திருக்கிறான். இந்த கூட்டத்திற்கு சனது வாங்கக்கூடிய மௌலவிகளுடைய நகரங்களில் இருந்து ஊர்களில் இருந்து பல பேர் இங்கே வந்திருக்கின்றீர்கள். லாம்பேட்டை சுற்று வட்டாரத்தில் உண்டான கொல்லநேரு, மானியமாடூர், காட்டுமன்னார்குடி, எல்லேரி, கந்தகுமாரன், நாயங்குடி போன்ற ஊர்களில் இருந்தும் இங்கே வந்து இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்த நீங்கள் எல்லாம் உதவி இருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் விசேஷமாக துவா செய்கிறோம். சனது பெறுகின்ற மாணவர்களுக்கு பொதுவாக நாசிர் என்ற முறையில் உபதேசங்கள் செய்வதுண்டு. ஆனால் சுருது தொகைக்கு பின்பு அந்த மாணவர்களை மட்டும் அழைத்து மொழி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், துவாக்கள், அவர்களுக்கு உயர்வுகளையும் உன்னதங்களையும் சிறப்புகளையும் செழிப்புகளையும் அல்லாஹ் தந்தருவானாக என துவா செய்து நம்முடைய உஸ்தாத் முகமது அலி ஹசரத் அவர்கள் மிஷ்காத்துல் மசாதி பாடத்திட்டத்தில் உண்டான ஒரு கிதாப் 4வது சுமராவில் இருக்கிறது, 5வது சுமராவில் முகமது சஃபி ஆகியோர். அல்ஹம்துலில்லாஹ். 2012 சனது பெற்ற ஜெயமய பாசறை மண்பைகள் நிர்வாகிகளுக்கும் தங்களுடைய அன்பளிப்பை தருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க, நிர்வாகிகளுக்கு கொடுக்கல. ஏன் எனக்கு ஒரு குறை இருந்துச்சு, அந்த குறை நிறைவேற்றாச்சு. உள்ளால வாங்க, கொஞ்சம் விசாலமாக இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் வாங்கலை, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. பாருங்க, அங்கே நம்முடைய அருமையான சகோதரர்கள் கால் கெடுக்க நின்று கொண்டு இருக்கிறார்கள். நாம் உட்காந்துருக்கிறோம். உஸ்தாது இருக்குமா? எல்லா உஸ்தாது இருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். வாங்க, உள்ளால வாங்க. அவங்க நிற்கிறவங்களுக்கு இடம் கொடுங்க. இவர் எதை கணித்து கொண்டார், எதை கற்றுக்கொண்டார்? இந்த உலகம் கற்க தவறிய இறை கோட்பாடை மிக தெளிவாக கற்றுக்கொண்டார். நாம் வாழ்கிற தேசத்தில், பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில், பல்வேறு குழப்பங்களுக்கு இடையிலும் அவர் கொண்டிருக்கிற ஈமான் துளி அளவும் பின்வாங்குவதில்லை. சில கோஷங்களை எழுப்ப வருகிறார். சங்கிகளோடு களமாடுவதற்கு, போராட்டத்திற்கு புறப்படுகிறார். எந்த இடத்திலும் இறை கோட்பாடை காப்பவை செய்யாத அழுத்தமான ஈமான், அதைத்தான் இந்த எழுதுகிறது. தன்னை படைத்த ரப்பை அறிந்தவர், அதனால் அவர் ஆலி. அல்லாஹ் ஆலி, ஆலியுல் கைபி வஷஹாதா. குர்ஆன்ல சொல்றான், எல்லா அமல்களிலேயும் மிகச் சிறந்த அமல் இல்ம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தொடங்கி வைத்தது இந்த பாடத்திற்கு வாஅலம ஆதம தஸ்மாஅ குல்லா. அபுல் பஷர், ஆதி மனிதர், ஆதி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவுஞானத்தை புகட்டிய பிறகு அவரிடம் பீரிட்டு வெளிவந்த இல்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு திகைத்து போய் தௌபா செய்தவர்கள் வாழ்ந்தவர்கள். அந்த தொடரின் இறுதி முத்திரை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வார், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. இந்த இரண்டுக்கும் இடையில் சாதனங்கள் இல்லாமல், ஆசிரியர்கள் இல்லாமல், அல்லாஹ்வே ஆசிரியராக இருந்து தருகிற வஅல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா, இல்மை லதுன்னி என்று சொல்லக்கூடிய ஞான பாட்டை அரபிக் கல்லூரிகளில் மட்டுமே கிடைக்கிறது. அதாவது ஆலிம் உலகமே ஒதுக்கி தள்ளியது இருண்ட கண்டத்தில் வாழ்பவர்கள் மனிதர்கள் அல்ல என்று அரபுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் வந்தார்கள். ஒரு ஆசிரியராய், ஒரு நபியாய், ஒரு தலைவராய், நான் உங்களுக்கு தந்தையை போன்று என்று சொல்லி அவர்களுக்கு ஈமானிய விடுமுறைகளை முன்வைக்கிற பொழுது பெருமானாரிடம் கேள்வி கேட்டார்கள். அப்பாவித்தனமாய் கேள்விகள் இருந்தது. அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? சொர்க்கத்தில் பட்டாடை கிடைக்குமா? மிக மிக அப்பாவித்தனமாய் பேசியவர்கள். 23 ஆண்டு கால ஒரே சிலபஸ் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான குர்ஆனை அவர்களுடைய இதயங்களில் பெருமானார் பதிக்க வைத்தார்கள். ஹாஃபிஸ்களாக ஆனார்கள். குர்ஆனுடைய விரிவுரைகளை கற்றுத் தந்தார்கள். கால ஓட்டம் அதே சபைகளில் பெருமானாரிடம் கேள்வியாக வந்து விழுந்ததை குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்பாவிகளால் இருண்ட கண்டத்தில் வாழக்கூடியவர்கள் மனிதர்களே அல்ல என்று ஐரோப்பியர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த நபியிடம் கேள்வி வைக்கிறார்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லா, சத்திர மாற்றம் குறித்து கேட்கிறார்கள். விண்ணியல் குறித்து பேசுகிறார்கள். நீதான கோர்ஸ் எல்லாம் பிரிச்சு இந்த பள்ளி டாக்டருக்கு தெரிஞ்சது கண்ணு டாக்டருக்கு தெரியாது. கண்ணு டாக்டருடைய அறிவு ஞானம் கிட்னி டாக்டருக்கு தெரியாது. கிட்னி பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய மருத்துவருக்கு ஹார்ட் பற்றி தெரியாது. குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொண்டவருக்கு அத்துணை அடிப்படையும் தெரியும். அதனாலதான் மாணவர்கள் கேட்கிறார்கள், யஸ்அலூனக அனில் அஹில்லா, சத்திர மாற்றம் ஏன் நடக்கிறது? பெருமானார் பதில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். குல்லிய மவாகித்துல் லின்னாஸ், அது காலம் காட்டி நேரம் காட்டி என்று சொன்னார். யார்? ஓடும் ஒட்டகத்தின் இறைச்சி அறுத்து சாப்பிட்டவர்கள், பெண்களை பிறந்து விட்டால் சமூக அவமானத்தின் நிலையாளர்கள் உயிரோடு புதைத்தவர்கள். குர்ஆனுடைய நாலேஜ் என்ன? சத்திர வரைக்கும் பயணிக்கிறது. அடுத்து கேட்கிறார்கள், யஸ்அலுகன் நாசு அனிஸ்ஸாஅ, உலகத்தில் பேரழிவு எப்பொழுது நிகழும்? நபிகள் தான் கேட்கிறார். யஸ்அலுனக மாதா யுன்ஃபிகூன், பொருளாதாரம் குறித்து பேசுகிறார்கள். யஸ்அலுனக மாதா உஹில்ல லஹும், எது ஹலாலாக்கப்பட்டது, எது ஹராமாக்கப்பட்டது, இறைவனால் அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்க மறுக்கப்பட்டது, இது குறித்து விசாரிக்கிறார்கள். யஸ்அலுனக அனில் அன்ஃபால், போர்க்களங்களில் கிடைக்கிற கொள்ளை பொருட்கள் குறித்து விசாரிக்கிறார்கள். ஏறத்தாழ 12க்கும் அதிகமான வினாக்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். யஸ்அலூனக அனில் மஹீத், பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு குறித்து விசாரிக்கிறார்கள். மருத்துவம், விண்ணியல், மண்ணியல், பொருளாதாரம், சமூக குற்றங்கள், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் என்று ஏராளமான இன்றைக்கு உலகம் தனித்தனியே படித்துக் கொண்டு தங்களை பட்டதாரிகளாக ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிற சூழலில் எல்லா துறைகளையும் நிறைவாக கற்றுத்தருகிற குர்ஆனிய ஞானத்தை ஆசிரியர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு ஒழுக்கத்தோடு அதவோடு அவர்களை பார்க்கிற பொழுது எழுந்து முசாஃபஹா செய்து தந்தைக்கு தந்தையாக வெளிநாட்டியாக ஒரு கல்லூரியில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய இந்த ஆலிம்கள் அவர்களை மதரசாக்கள் ஆலிம் என்ற ஒற்றை அடையாளத்தோடு சமூகத்திற்கு அனுப்புகிறது. அவர் டாக்டரையும் வேஸ்ட் பண்றாரு, இன்ஜினியரையும் வேஸ்ட் பண்றாரு. சில நேரங்களில் அவர் பயான் ஜட்ஜும் கேட்கிறார், சில நேரங்களில் நாயகர்களும் கேட்கிறார்கள். எல்லோரையும் வழிநடத்துகிற அடிப்படை ஞானம் கொஞ்ச நாள் கிதாபு வேலை செய்யும், பல நாள் உஸ்தாதுடைய உபதேசங்கள் வேலை செய்யும், இன்னும் பல நாள் தன் ரோல் மாடலாக தான் பார்த்து ரசித்த அசாத்திதாக்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கை அவருக்குள் வரும். அதற்கு பிறகு அல்லாஹ்வே ஆசிரியனாய் வாழ்க்கை முழுவதும் அவனை வழிநடத்துகிற ஆலிம் மௌத்து வரைக்கும் தோற்று போவதில்லை.
போகவில்லை என்பதை குர்ஆன் முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் இங்க மாத்திரமல்ல, சர்வதேச அளவில் அரபிக் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழா என்று சொன்னால் என் மகன் வாங்குறாரு, அவர் மட்டும்தான் போவார், அவங்க குடும்பம் மட்டும்தான் போகும். ஆனால் அரபிக் கல்லூரிகள் ஊர் திரளுகிறது, ஜமாத்து திரளுகிறது, சர்வதேச அரங்கத்தில் வாழ்கிற சமூக மக்கள் உலமாக்களை கௌரவித்து பரிசுகள் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த மனநிலை என்ன தெரியுமா? இவர்கள் பட்டதாரிகள் அல்ல, சமுதாய தலைவர்களாக இனி களமாட போகிறவர்கள். இந்த சமூகத்திற்கு வரக்கூடிய ஆலிம் சமுதாயத்திற்கு இந்த தேசத்திலே எதிர்கொள்ள வேண்டிய நிறைய சவால்கள். உத்தரப்பிரதேசம் என்பது இந்தியாவுடைய பெரும்பான்மை முஸ்லிம்கள் வாழுகிற நாடு இல்லையா? இல்முடைய கேந்திரம், உலமாக்களை கொண்டு கொண்டாடி மகிழ்கிற மிக பெரும் கல்வி கேந்திரங்கள் நிறைந்த நாடு. ஆனால் குறிவைத்து மதாரிசுகள் இழுத்து மூடப்படுகிறது.